உணவு சம்பந்தமான தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ. அவங்க டாப்பை ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், உள்ள எல்லாரோட ரெஸ்டாரண்ட்லையும் எல்லாரோட ஹோட்டல்லையும் இதுதான் நிலைமை. ஒரு சின்ன நெருப்பு போய் அதில் பட்டா போதும், உடனே தீப்பிடிச்சி எரிஞ்சிடும். சார், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன மாதிரி சர்வீஸ் எங்களுக்கு தர போகிறீங்க? இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சம்பத் சிவகண்ணன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் எனக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு. இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணுற டைம். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் வேலையை முடிச்சு ரூமுக்கு போகிறாங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு ஒரு 11:30 மணி ஆகுது. எப்போவுமே ஒரு 11 மணின்ற போது ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு காலையில் வரதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஆனால் அதை விட நம்ம முக்கியமான ஒரு வேலை இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பண்ண போகிறோம். போல கிச்சன்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சா? உள்ள போயிடலாமா? வாங்க வாங்க. இப்போ கரெக்டாக நான் வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கேன். காலையில் ஒரு 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருப்போம் கிச்சனில். எல்லாரோட ரெஸ்டாரண்ட்லையும் எல்லாரோட ஹோட்டல்லையும் இதுதான் நிலைமை. ஆனால் இதுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு மட்டும்தான். இந்த நைட்டு மட்டும்தான் நம்ம சில வேலைகள் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேலே பார்த்தீங்களா சிமிலி, இந்த சிமிலி க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான வேலை. எப்பவுமே ஹோட்டல் வேலை முடிச்சோடனே இங்கே அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக அவங்க க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த சிமிலி இருக்கு இல்லையா, இதை க்ளீன் பண்ணுறது பெரிய கஷ்டமான வேலை. இன்னைக்கு இந்த வேலையை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த சிமிலி க்ளீன் பண்றதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பலன் இருக்கு, இந்த சிமிலி க்ளீன் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு இருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போறோம். நிறைய பேர் ஹோட்டல் வச்சிருக்காங்க, சில பல பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதுக்கு இந்த சிமிலியும் ஒரு முக்கியமான காரணம். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கும். தொடர்ந்து பாருங்க. ஒரு கூட இருக்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பாலு. இவர் வந்து நம்ம ரெஸ்டாரண்டோட மேனேஜர். சின்னியம்பாளையம் வந்தீங்கன்னா இவரை அடிக்கடி நீங்க பார்க்கலாம். பாலு, இன்னைக்கு சேல்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்பவும் போல நல்லா இருந்துச்சுண்ணா. எப்பவும் போல நல்லா இருந்துச்சு. ஸ்டாஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஸ்டாஃப்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? எல்லாரும் கரெக்டாக பொறுப்பாக பார்த்துக்கிறீங்களா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக. ரைட், ஓகே. ஏன் அப்படின்னா, என்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாது. இவங்கள மாதிரி நம்பிக்கையான ஆட்கள் அவங்கவுங்க கடையை பார்த்துக்குப்பாங்க. எல்லாரையும் பார்த்துக்குங்க. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா? சரி, நீங்கள் போய் தூங்குங்க. இன்றைக்கி ஆகிற வேலை எங்களுக்கு தான். நைட் டியூட்டி சம்பதுக்கானுக்கு எனக்கும். எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணிட முடியாது. கூட இருக்காங்க பார்த்தீங்களா, கப்பலில் வேலை செய்கிற மாதிரி காஸ்டியூம் பாருங்க. இவங்கள வச்சு தான் இன்னைக்கு இந்த வேலையை செய்ய போகிறோம். இவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வர வச்சிருக்கோம். சார், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன மாதிரி சர்வீஸ் எங்களுக்கு தர போகிறீங்க? சார், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பு ஸ்டீம் வாஷ்னு சர்வீஸ் வச்சுருக்கோம். கிச்சன் டீப் கிளீனிங்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். நார்மலாக வந்து ஃபுட்டு நம்ம எப்படி டேபிளுக்கு வருதுங்கிறது மட்டும் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸாக காமிப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் ஃபுட்டு எங்கேருந்து வருது, எவ்வளோ க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குது, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டில். நாங்கள் ரொம்பவே கடமை போட்டிருக்கோம். சிவகண்ணன் டீமுக்கு நம்மளை இன்வைட் பண்ணி பெங்களூர்லேருந்து வச்சு இது கட்டாயமா எனக்கு பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி பண்ண வச்சுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா க்ளீன் பண்றதுக்கு அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கு, ஹைஜீனா இருக்கணுங்கிறது அவங்களும் விருப்பப்படுறாங்க. அதனால நான் வந்து சிவகண்ணன் டீமுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். பெப்பு ஸ்டீம் வாஷிங்கும் போது நம்ம ஸ்டீமால க்ளீன் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிச்சனோட டக்டுக்குள்ள கிச்சன் ஹூட், கிச்சன் ஃபில்டர் அதெல்லாமே வந்து நம்ம ரெகுலரா க்ளீன் பண்ணா ரொம்ப நல்லது. முக்காவாசி ரெஸ்டாரண்ட் நம்ம தீ பிடிக்கிறதெல்லாம் கேட்டிருப்போம். அது முக்கியமா வரதே இந்த மாதிரி விஷயம்னால தான். இப்போ க்ளீன் பண்ணுங்க. உங்க ரெஸ்டாரண்ட் நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுவும் க்ளீன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கையில் க்ளோஸ்லாம் மாட்டி மாஸ்க்லாம் மாட்டி ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து சிமிலியோட ஃபில்டர் அப்படின்வாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்டும் எல்லா ஹோட்டலுமே வந்து இந்த மாதிரி ஆயில் படிஞ்சிரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை அப்படின்னா 8 மாதத்துக்கு ஒரு டைமோ கட்டாயம் கம்பல்சரி நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். என் கையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் இருக்கும். இந்த ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சமைக்கும் போது இதுலேருந்து நெருப்பு வரும். இந்த நெருப்பு போயிட்டு இதுலேருந்து கசிஞ்சு ஒரு ஆயில் வந்து ஃபுட்டில் வந்து விழுந்துரும். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். அதனால எல்லா ரெஸ்டாரண்ட்காரங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இதுக்குன்னே ப்ரொஃபஷனலா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள மாதிரி ஆட்களை நம்ம வச்சு ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அந்த வேலையை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா எப்படி க்ளீன் பண்றது அப்படின்றத. இப்போ உங்க கலட்டினாங்க இல்லையா, இது பேர் தான் ஃபில்ட்ரு. இந்த ஃபில்டரை கலட்டினோன்னா பாருங்க உள்ள எந்த அளவுக்கு ஆயில் இருக்குன்னு. இந்த ஆயில் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு தொடச்சி எடுத்துடலாம். ஆனா இந்த ஹோல்ஸுக்குள்ள நம்மளுக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆயில் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. நிறைய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொடச்சி எடுத்துருவாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம உள்ள இருக்கு இல்லைங்களா பைப்புக்குள்ள, அது தொடச்சி எடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஆயில் கடாய் வச்சிருப்போம். ஆயில் கடாய் நம்ம சிக்கன் 65, சில்லி சிக்கன் இதெல்லாம் இந்த இடத்துல தான் பொரிப்போம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்டர் போடுவோம்.
ரொம்ப ஸ்பீடாக ஆர்டர் போடுவோம். அப்போது இதுலேருந்து புகை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஃபேன் வச்சுருப்போம். அந்த ஃபேனை போட்டுட்டோம்னா இங்கே இருக்கிற புகையெல்லாம் உறிஞ்சி வெளியில் தள்ளிடும். புகையை மட்டும் வெளியே தள்ளாது, இங்கே இருக்கிற ஆயில், அதுக்கப்புறம் நம்ம தந்தூரி அடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இது பேர் வந்து தந்தூரி அடுப்பு. உள்ள கணக்கணன்னு இருக்கு நெருப்பு. இதுலேருந்து சாம்பல்லாம் வரும். இந்த சாம்பலும் இது எல்லாமே மேலே இழுத்துக்கும். ஆயில், சாம்பல் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பற்ற வச்சோம் அப்படின்னா உடனே எரியிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம கிச்சனில் ரெகுலராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நெருப்பு போய் அதில் பட்டா போதும் உடனே தீ பிடிச்சி எரிஞ்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. சம்பல் சார், நம்ம தான் பசங்க வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. இனிமேல் வந்து வேலையை கடகடான்னு முடிச்சிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சஸ் என்ட்ரி டோர் பாயிண்ட். ஸோ இதை நம்ம கழட்டி தான் உள்ளே போகலாமா, எவ்வளோ தூரத்துக்கு என்ன படிச்சிருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கழட்டுவாங்க, இதை காட்டுவாங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு. டேங்க அப்பா, உள்ளுக்குள்ள என்ன ஆயில் ஃபில்டரா, ஆயில் கம்பெனியே இருக்கும் போல இருக்குது. அவங்க டாப்பை ஓப்பன் பண்ணோன்னு பாருங்க உள்ள எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் க்ளீன் பண்ணேன். 8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது. அவ்வளோ ஆயில் இருக்குது உள்ள. என்னங்க சார், ஆளே உள்ள போயிட்டாரு போல இருக்குது, கால் மட்டும் தான் தெரியுது. இனிமேல் பாருங்க, இனிமேல் அவர் ஃபுல்லாகவே உள்ளே போயிடுவார். இது எப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். பட் இது நம்ம பண்ணித்தான் ஆகணும், இப்படி தான் பண்ணி ஆகணும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக போட்டு எரிச்சிருவாங்க. அது நம்ம சமூகத்துக்கு நல்லது கிடையாது. இதுனாக்கா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவாங்க, ஃபுல் அழுக்கி எடுத்துருவாங்க. இதுதான் நிஜமான NFPA 96 படி செய்முறையும் இதே தான். ஆனால் அதுக்காக ஒரு ஆளே உள்ள போயிட்டா அப்படியே. அவர் நம்மள மாதிரி கிடையாது. அவர் என்னோட வந்து 1/3 தான் இருப்பார். அதனால ஈஸியாக போயிடுறாரு. 40 அதுக்கு என்ன சேர்த்துக்க, நான் எல்லாம் உள்ள வரல, கை மட்டும் தான் உள்ள போக்கு, மற்றெல்லாம் அப்படியே ஜாம் ஆயிக்கு. ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரீஸ் மாதிரி மாறி மேலே அந்த அளவுக்கு மேலே அப்பி இருக்கு. அவங்க சுரண்டி எடுக்க 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 கீழே வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களை வச்சு தான் நம்ம இப்படிலாம் க்ளீன் பண்ண முடியும். பாருங்க, தாறு மாதிரியே இருக்கு. ஜி, என்ன ஆளு வேட்டைக்கு போற மாதிரி தலையில லைட் கட்டி இருக்கிறாரு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிமிலிக்கு இதுதான் ஃபில்டர். இது மேலே எடுக்கும்போது நிறைய ஆயில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆயில் எல்லாம் கீழே வடிய விடாமல் இருக்கிறது தான் இதோட வேலை. இது அப்படியே கீழே கொண்டு போயிட்டு ஒரு ஓரமாக வடிஞ்சிரும். நம்ம ஃபுட்டு சமைக்கும் போதெல்லாம் அதில் விழுகாமல் பார்த்துக்கிறதா இதோட வேலை. இப்போ இதை தான் க்ளீன் பண்ண போகிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கை வச்சு தைக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்னு. இப்போ தான் இதை தான் க்ளீன் பண்ண போகிறாங்க. ஏன் சார், இப்போது இந்த மேலே தண்ணி மாதிரி அடிக்கிறாங்களாங்க, இது என்னது? இது டீக்ரேசர்மாங்க. 100% பயோடிகிரேடபிள். நல்ல ப்ராப்ளமே கிடையாது. 100% சேஃபும் கூட. இது அடித்தா தான் உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் வந்து இலகும். பாருங்கள் எப்படி உங்களுக்கு விழுதுங்கிறது உங்களுக்கே பார்க்கலாம். அதுதான் ட்ரெயினுங்கிறது. அந்த ட்ரெயின் வழியாக உங்களுக்கு வந்து இந்த வேஸ்ட் எண்ணெய், வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வெளியே வந்து நம்ம நார்மல் தண்ணி போட்டு க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன் சார், இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால ஃபுட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைலாம் இருக்காது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. நான் வந்து அதை நம்ம ரொம்ப கவனமாக கேட்டு நம்ம இது ஃபுல்லாக வாஷ் பண்ணி இப்போ எடுத்துருவோம். இது வந்து வாஷிங்கோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் தான், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சொட்டு கூட இருக்காது. நாளைக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி பசங்க ரொம்ப டயர்டில் போயிருக்காங்க. மறுபடியும் இதை காலில் வந்து அவங்க தொடங்க முடியாது. சார், இப்போது க்ளீனிங், டீப் க்ளீனிங், ஏன்னா நீங்கள் பேசும்போது டீப் கிளீனிங்னே சொல்லியிருந்தீங்களா? டீப் கிளீனிங்னா என்ன, கிளீனிங்னா என்ன? டீப் கிளீனிங்னா நார்மல் கிளீனிங்கில் எது உங்களுக்கு போகாதோ அதுதான் வந்து டீப் கிளீனிங். நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணால் நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது அப்படின்ற டீப் கிளீனிங் இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பாத்ரூம்குள்ளே போகிறோம், பாத்ரூம்குள்ளே போனதும் சும்மா நீங்கள் தண்ணி ஊற்றி ஸ்க்ரப் பண்ணி வெளியில் வந்துடலாம். சரி. ஆனால் இந்த பைப் மேலே இருக்கிற அந்த லைன் ஸ்கேல் வெள்ளையாக இருக்கும், வெள்ளைக்காரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நார்மல் கிளீனிங்கில் போகாது. அதெல்லாம் வந்து டீப் கிளீனிங் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பண்ண கிச்சனும் வந்து டீப் கிளீனிங் தான். டீப் கிளீனிங் தான். டீப் கிளீனிங் அப்படின்றது நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து சிமிலி டீப் கிளீனிங் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? சிம்னி வந்து நம்ம IKEA சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் கிச்சன் எக்ஸாஸ்ட் கிளீனிங் அசோசியேஷனோட சர்டிஃபைட். அதே நாடான்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஏர் டக்ட் அசோசியேஷனோட சர்டிஃபைட். அதனால நம்ம இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே டீப்பாக பண்ணுறோம். எல்லாமே ஸ்கில்டு லேபர் வச்சு பண்ணுறோம். அதை தவிர்த்து நம்ம வந்து கார் வந்து ஸ்டீம் வாஷ் வச்சு பண்ணுறோம். காரும் இருக்கா? ஆமாம், காரோட சோஃபாஸ், அதோட சீட், குஷன்ஸ் எல்லாமே. அந்த சோஃபாலாம் ஒரு மாதிரி அழுக்கு பிடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா நார்மல் கார் வாஷ் வந்து 180 120 லிட்டர் ஆகும். இது வந்து நம்ம 8 12 லிட்டருக்குள்ள நம்ம பண்ணிடலாம். ட்ரெடிஷனல் கார் வாஷ்ல தண்ணி எடுத்துக்கிட்டு காருக்குள்ளெல்லாம் வந்து அடிக்க முடியாது. ஸோ இதே ஸ்டீம்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கலாம். இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கிளீனிங், ஆம்புலன்ஸ் கிளீனிங், ஹாஸ்பிட்டல் சானிடேஷன், ஹோம் சானிடேஷன், ஆஃபீஸ் கிளீனிங், ஹோம் டீப் கிளீனிங் எல்லாமே நம்ம அப்போ பெரிய வரிசையை அடிக்கிட்டு போறாரு. எந்த விதமான கிளீனிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பிடிச்சா போதும் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். சார், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்களேன். ஏன்னா நம்ம வீடியோ நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். Beppu steam wash services. Phone number வந்து 97399
73737. இப்போ நீங்கள் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு எனக்காக வந்திருக்கீங்க. எனக்காக தான் வந்திருக்கீங்களா இல்லை கோயம்புத்தூருக்கு ரெகுலராகவே சர்வீஸ் இருக்கா? கோயம்புத்தூர் ரெகுலராகவே சர்வீஸ் இருக்குது. பட் இந்த தடவை உங்களுக்காக தான் வந்து நாங்கள் வந்து பண்ணுற மாதிரி. இதை தவிர்த்து நாங்கள் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். ஆந்திரா தான் இதுவரை போனதில்லை. மற்றபடி இந்த 3 ஸ்டேட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். நிறைய பிரான்ச்சும் பண்ணியிருக்கோம். தாஜ் பண்ணியிருக்கோம், சூர்யா பண்ணியிருக்கோம், சித்திராஜ் காலேஜ், அந்த மாதிரி நிறைய முருகன் இட்லி, கிளியர் பவன், நிறைய ரெஸ்டாரண்ட் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய பிராண்ட்லாம் சொல்கிறாரு. சரி, அப்போ நம்ம தமிழ்நாட்டில் சவுத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம போய் பண்ணிடலாம். கண்டிப்பாக எங்கே போய் டேரெக்டாக இப்போ கார் இருக்குது, கார் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னா வீட்டுக்கே போயிடுவாங்க. வீட்டுக்கே போய் பண்ணிடலாம். எல்லாமே மொபைல் ஸ்டீம் வாஷ் சர்வீஸ் தான். நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கே போய் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக நிறைய வகையான கிளீனிங் இருக்குது. ரொம்ப புரிஞ்சுக்கிங்க, டீப் கிளீனிங். ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் இவங்கள மாதிரி ஒரு ஆட்களை பிடிச்சா தான் நம்ம சில வேலைகளை முடிக்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோட்டலில் ஃபுட்டு நம்ம எந்த அளவுக்கு பார்த்து செய்கிறோமோ, ஒரு ஹோட்டலில் இன்டீரியர் எலிவேஷன் எந்த அளவுக்கு நம்ம பார்த்து செய்கிறோமோ, அதே மாதிரி தான் கிச்சனும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யணும். இன்றைக்கி அந்த விஷயத்தை தான் ரொம்ப பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம், விடிய தூக்கம் இல்லாமல். டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:11 ஆச்சு. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் வேலை பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்படியே நம்மளுக்கு க்ளீனாக கண்ணாடி மாதிரி ஆக்கிட்டாங்க. நம்ம புதுசு போட்டிருந்தா நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே இருக்கு பாருங்க. நம்மளுக்கு பலன்னு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் எல்லாமே கழட்டி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் க்ளீன் ஆயிடுச்சு, இதுவும் ஆயிடுச்சு. அடுத்து மேலே செட் பண்ணணும். இதுதான் ஒர்க்கு. அவ்வளோதான். இந்த ஒர்க்கு முடிஞ்சோன்னா அடுத்து டைரெக்டாக ஃபேனுக்கு தான். என்னங்க சார், என்ன எழுதிட்டு இருக்கீங்க? சார், நம்ம எந்த டேட்டுக்கு நம்ம செஞ்சோம், அடுத்த தேதி டியூ டேட் எப்போங்கிறது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 6 மாதம் நடுவில் நம்ம பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் கரெக்டாக அடுத்த ஒரு 6 மாதம் அடுத்த டியூ டேட் எழுதிட்டாரு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம எப்போ சர்வீஸ் பண்ணோம், நம்ம இருக்கிற பிஸியில் மறந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது தான். இப்போ மேலே ரூஃபில் இருக்கும், கடைக்கு மேலே எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்க அதில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம நைட்டு ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்க. சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் பசங்க எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்குள்ளே இவங்க முடிக்கணும். சாரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம். பெங்களூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப சூப்பரான ஒர்க்கு. ரொம்ப நன்றி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சர்வீஸ் நம்ம வீட்டுக்கு நம்ம ஹோட்டலுக்கு வேணும் கேட்பீங்க. சார் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்களேன். வைத்தியலிங்கம் நம்பர் 9739973737. இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இப்போ கரெக்டாக 9 o'clock ஆகுது. ஷார்ப்பாக சொன்ன டயத்துக்கு நம்மளை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நேரமாக நீங்கள் தேடி இருப்பீங்க. ஒரே ஒரு ஆள் காணாமல் போயிருப்பார், நம்ம சம்பத் கான். ரொம்ப நேரம் எங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிட்டத்தட்ட நாங்களும் இறங்கி கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம். நம்மளால் ரொம்ப நேரமாக தூங்கிட்டாரு. அதனால் இப்போ டயர்டாக இருக்குது. ஏன் சம்பத் கான், தூங்கி டயர்டாகி மறுபடியும் தூங்கிடுவீங்கல்ல? தூங்கிட்ட மாதிரி சரி, ஒரு 2 or 3 hours தான் தூங்கினேன். அது குசிகரையும் தூங்கிட்டு வந்தேங்க. இன்னைக்கு நம்மளோட ஹோட்டலில் கிளீனிங் ஒர்க் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த விதமான ஒர்க்காக இருந்தாலும் சரி, டைரெக்டாக கிளீனிங் ஒர்க் அப்படின்னா இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் இவங்களோட நம்பர் கொடுத்துறேன். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி நம்மளுக்கு என்னென்ன பர்பஸ்லாம் வேணுமோ ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.